சத்தியமாக இந்த வீடியோவில் சாமி ஆடிக்கிட்டு இருக்கிற அம்மா வந்து யார் எந்த ஊர் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. தம்பி வந்து கழுத்தில் எலுமிச்சப்பழம் மாலை போட போனால் அவனை கூப்பிட்டு அவங்களாவே அருள்வாக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி மாலை நீ போட்டாலும் காசு யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும். இன்னொருத்தங்க வேண்டுதல் வச்சு எங்களுக்கு காசு அனுப்பி விட்டு நாங்கள் அதனால் சாமிக்கு மாலை போட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் அப்படியே சொல்லி மிரள வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலாம் நல்லா பாருங்கள். எனக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. நான் பின்னாடி தள்ளி நின்று கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த அம்மாவை சுற்றி நிறைய பேர் இவங்க கிட்ட அருள்வாக்கு கேட்கறதுக்காக நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கையை தூக்கி என்னை வந்து கூப்பிட்டாங்க. கை நிறைய விபூதி வச்சுட்டு கூப்பிட்டாங்க. நான் வேற யாரையோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லி ரொம்ப சவுண்டாக கூப்பிட்டதுக்கப்புறமா ஒருவேளை என்னையா இருக்குமோன்னு சொல்லி நான் தயங்கி தான் பக்கத்துலேயே போனேன். பக்கத்தில் போனதுமே 3ல் 1 பங்கு எனக்கு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 3ல் 1 பங்கு அப்படிங்கிறது எனக்கும் முத்தாரம்மனுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எப்போவுமே நான் என்னோட காசை கொஞ்சம் எடுத்து சாமிக்குன்னு வைப்பேன். அது போக யாராவது வெளியூர்லேருந்து வர முடியாமல் காசு அனுப்பி விட்டாங்க அப்படின்னா அதையும் நான் எடுத்து சாமி படத்துக்கு முன்னாடி தான் வச்சிருப்பேன். அதுலேருந்து 1 ரூபா காசு கூட மறதியில் கூட என் பாக்கெட்டுக்கு வராது. நம்ம எடுத்து வச்ச காசு தானே, ஒரு 2 நாளில் திருப்பி வச்சிடலாம் சொல்லி இந்த அம்மாவோட காசை எடுத்து நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 2 நாளுமே நம்மளை படாத பாடுபடுத்தி எடுத்துருவா. அதை வந்து முத்தாரம்மனை வழிபடுற எல்லாருக்குமே அது வந்து தெரிஞ்சிருக்கும். சாமிக்குன்னு நான் எடுத்து வைக்கிற காசு வந்து என்னோட வருமானம். ஆனால் சம்பள காசு கிடையாது. அந்த காசை வந்து நான் முழுக்க கோவிலுக்கும் சாமிக்கும் மட்டும்தான் செலவு பண்ணுவேன். ஆனால் 10,000 ரூபா வர இடத்துல நான் ஒரு 1000 ரூபா மட்டும் தான் சாமிக்குன்னு எடுத்து வைப்பேன். அதை வந்து ஒரு வார்த்தை மாறாமல் இந்த அம்மா வந்து அப்படியே என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. உனக்கு நான் கோடி ரூபா கொடுத்து நல்லா வாழ வைப்பேன். ஆனால் அதில் 3ல் 1 பங்கு நீ எனக்கு வைக்கணும். உனக்கு நான் 10,000 ரூபா கொடுக்குற இடத்துல நீ 1000 ரூபாவோ 100 ரூபாவோ எனக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில முறை நான் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 500 ரூபா 300 ரூபான்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன்.